வணக்கம் மக்களே. வணக்கம். அம்மா பத்தியா கிண்ணத்துல என்ன இருக்குன்னு காட்டவா? கிட்ட காட்டாதீங்க, பயந்து ஓடிடுவாங்க. இந்த பையன் வந்து குலாப் ஜாம் செஞ்சு தாங்கன்னு ஒரு வாரமா கேட்டான். நான் கடுப்புல போய் அடுப்புல நின்று குலாப் ஜாம் செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன்னு சக்கரைலாம் நல்லா தான் போட்டிருக்கேன், நல்லா வரல. ஆனால் டேஸ்ட்லாம் இருக்குதுப்பா. சுகர் சிரப்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். தூங்கிக்கிட்டே பண்ணிட்டேன் போல, வேகமாக போய் சரி கேட்டுக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு பண்ணிட்டு வந்துட்டேன்னா சரி பண்ணுவோம். சாப்பிடுங்க. அதையே எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. பாதி காணா நல்லாலன்னு சொல்லி 2 பேருமா சாப்பிட்டுட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். 2 சாப்பிட்ருக்கேன் நான். நேற்று 1 இன்னைக்கு 1. அதோட சரி வேற என்ன, அதான் யூடியூப் வருமானத்தை பற்றி பேசுவோம். சும்மா சொல்கிறேன் நான். நம்ம சொந்தக்காரங்கள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு வந்து ஒரு மாதம் 2 லட்சம் 3 லட்சம் வருதான், இவ்வளோத்த வாங்கிட்டு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு சும்மா கேட்பாங்க எல்லாரும். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், இல்லைப்பா உண்மையே சொல்லுவோம். நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம், உண்மையே சொல்லுவோம். வர்றதெல்லாம் இல்லை, வருமானம்லாம் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சும்மா எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மக்களோட வந்து நாங்கள் ஜாலியாக பேசிக்குவோம், வச்சுக்கிறோம். எங்களுடைய நாங்கள் சமைக்கிறத தானே காட்டுறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டேன். நேற்று முந்தா நாள் எங்கள் சொந்தக்கார எங்கள் அண்ணா பையன் அவன் ஃபோன் போட்டு, அத்தை என்ன இன்னும் வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீடு வாங்கலையா, யூடியூப்பில் வருமானம்லாம் நல்லா பெருசாக வருதுன்றாங்க, இன்னமும் வாங்காமல் இருக்கீங்க? ஆமாப்பா எனக்கு நிறையா வருது, நான் தான் ஒழிச்சு மறைச்சி பேங்க்கில் இது பண்ணி வச்சுருக்கேன், வாங்கிக்கிறேன் நான் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டேன். சால்வைக்கு சிரிப்பு வருது. டென்ஷன் ஆக்கிட்டாங்க என்னை எல்லாருமா. நாங்களே கஷ்டப்பட்டு எதையோ ஒன்று பண்ணுறோன்னா யூடியூப்ல கொட்டுது நான் இடத்த கொட்டுது. அதோட சரின்ட்டு அதை விட்டுட்டு சூரியன் இதெல்லாம் மறக்கிறதுக்கு இதுங்க இப்படிலாம் கேட்கும்போது உண்மையாக டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் உங்ககிட்ட சொன்னால் போல எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை மறந்துடலாம் அப்படின்னு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள் மக்களே, நீங்களே உங்களுக்கே தெரியும் எங்களோட யூடியூப்பில் எப்படி வருமா வராதா அப்படின்றது. அது அப்படியே விட்டுருங்க, வரப்போ வரட்டும். வந்தால் கண்டிப்பாக என் மக்களுக்கு தான் நான் முதல்ல சொல்லுவேன் என்ன வருது எவ்வளோ வருது. நிறைய வந்தால் சொல்கிறேன். இந்த 5000 10,000 சொன்னால் அது எங்களுக்கு நல்லா இல்லை, அது நல்லது இல்லைல்ல. அதனால நாங்கள் அமைதியாக எங்கள் வீடியோவை போடுறோம், பாருங்கள் எல்லாரும். இதெல்லாம் மறக்கிறதுக்காக இந்த ஒன்று டிவியில் ஒன்று வருதில்ல இப்போ பிக் பாஸ், அதை போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அது ஃபோனை ஓப்பன் பண்ணோடனே அதுதான் வருதுப்பா. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி அது என்னென்ன நடக்குது பார்த்துருவோன்னு அப்படியே லாஸ்ட்டில் இவ்வளோ ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பார்க்கல. இந்த ஃபோனை திறந்தோடனே இந்த சைக்கோ சாண்ட்ரான்னு ஒன்று வந்துச்சு. யார் அது சாண்ட்ரா சைக்கோவனா என்னாச்சு அப்படின்ட்டு நாங்கள் போனேன். டிவியை போய் பார்ப்போம், போடுறா டிவியை, அதில் பார்க்கலாம், போடுறான்னு தூக்கி போட்டுற போகிறான்னு நினச்சிக்கிட்டு ஆன் பண்ணி விட்றா டிவியை. எப்போவுமே எந்திரன் தான் பார்ப்பார் அவர், யார் சால்வி. அப்புறம் டிவியை பார்த்துட்டு நம்ம டிவியை போய் போடுறான்னா தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க அப்படின்ட்டு டிவி ஆன் பண்ணி இந்த சாண்ட்ராவை பற்றி பார்ப்போம். சைக்கோ சாண்ட்ராவை என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்தா ரொம்ப மோசம் இல்லை. சேச்சே அப்படிலாம் இருக்கக்கூடாது. பெண் பிள்ளைகள் வந்து உண்மையாக இருக்கணும், உள்ள மனசில் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். கெட்ட எண்ணத்தோடு அது பாவம். அந்த பொண்ணு யார், திவ்யாவா, அன்பாக பாசமாக பழகுன அது மேலேயே குற்றச்சாட்டை சொல்லி அது மேலே தப்பாக பேசி, அதுவும் பின்னாடி போய் பேசி, முன்னாடி நேராக சொன்னால் கூட பரவாயில்ல, பின்னாடி பேசி அதை அசிங்கப்பா பேசிட்டு திரும்பி உள்ள வந்து ஒன்றுமே சொல்லலை. அது நடிப்பு என்ன பேர் வைக்கிறாங்க, நடிப்பு அரக்கி நாயகி, ஸ்கேம்ரா என்னென்னமோ பேர். கொஞ்சம் கூட ஒரு ஷையாவே இல்லையா அதுக்கு? இவ்வளோ வெளியே வந்துட்டு போயிடுச்சு. வீட்டில் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. வெளியே எவ்வளோ வீடியோ எவ்வளோ பார்த்துருப்பாங்க, ஒரே நாளில் பார்த்துட முடியாதா கொஞ்ச நேரத்தில்? அதை பற்றி பேசுறலாம். அப்போயாவது கொஞ்சம் அந்த மனசில் ஒரு உறுத்தல் வர. ஆனால் ஐயோ நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமே, திரும்பி உள்ளே போயாவது நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை வரல இந்த பொண்ணு. இன்னைக்கு
பொண்ணு இல்லை, லேடி இல்லை, 2 பிள்ளை வச்சிருக்குல்ல, பெரிய பிள்ளையா, அவ்வளோ பெரிய பிள்ளைங்களா இருக்கு, 10 வயசுக்கு மேலே இருக்கு. குழந்தைங்க மேலே வேற சத்தியம் பண்ணுது. அடி பாவி பொண்ணு, இப்படியா இருப்ப நீ? குழந்தைங்க மேலே நீ செய்கிற தப்பெல்லாம் பிள்ளைங்களை போடுறதுன்றது இதான். தாய் தகப்பன் பண்ணுறது பிள்ளைங்களை போய் சேருன்றது, இதுங்க பண்ணுற தப்பெல்லாம் இதுவே எடுத்து கொடுக்குது பாரு. என் கிட்ஸு மேலே சத்தியமாக நான் வந்து சொல்லலை, பேசலை, எல்லா தப்பையும் பண்ணிட்டு செஞ்ச தப்பெல்லாம் அதுதான். ஒருத்தரை பற்றியும் பின்னாடி 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 போய் பேசிட்டு வருது. அதெல்லாம் நல்லதே இல்லை. அதை எடுத்து காட்டுறதுக்கு தான் போல இந்த பிக் பாஸே வச்சுருக்காங்க. நிறைய பேர் உலகத்தில் அப்படிதான் இருக்காங்க. அது தப்பு. பின்னாடி பேசக்கூடாது. முடிஞ்சா நேருக்கு நேராக பேசணும். அது சூப்பர் இல்லை? சரி, அந்த பிக் பாஸ்ல அந்த திவ்யாவா, அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து எல்லாம் பண்ணுங்க, நல்லதை பண்ணுங்க. திவ்யா நல்ல பொண்ணா தெரியுது. அதெல்லாம் அவங்க போனவங்க போயிட்டாங்க, வந்தவங்க இருந்தவங்க வரைக்கும் பார்க்குறவங்களாம் சொல்லுங்க. நீங்களா வீடியோ பார்ப்பீங்களா, ஃபோனில் பார்ப்பீங்களா, டிவியில் பார்க்குறீங்களா, என்ன ஏதுன்னு சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கு ஓட் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க யாரு வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ். நீங்களாம் யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாங்க திவ்யா நினைக்கிறோம்ப்பா. உண்மையிலேயே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மனசுல கெட்ட எண்ணம்லாம் இல்ல, கோவம், அதாவது திமிராலாம் இல்ல. அந்த பொண்ணு கோவத்தை காட்டுது, அவ்வளவுதான். அவங்க செய்யற தப்ப எடுத்து சொல்லுது. இந்த ஒரு என்னது வாட்டர் மிலான, அவன்லாம் ஒரு மனுஷன். ரோட்ல போற பிச்சைக்கார பொம்பளை கூட அவனை கையில் பிடிக்கிறாது. அதுகிட்ட போய் ஐ லவ் யூ, அது தப்பு பச்சை. அது எவ்வளோ அழகா இருக்குது. எப்படி நல்லா இதுல இருந்து வந்திருக்க பொண்ணு மாதிரி தான் இருக்குது. அதை போய் இவன் பின்னாடியே இந்த ஆளெல்லாம், இந்த பிக் பாஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த விஜய் டிவி என்ன பண்ணுது, தண்டம் தப்பாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு மூஞ்ச நல்லா காட்டுறாங்க, பிடிக்காதவங்கள அப்படியே விட்டுறாங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, டிவியில் வருது, பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோம் நம்ம. சரி, நீங்கள் அப்புறம் பொங்கல்லாம் எப்படி கொண்டாடுறீங்க? எல்லோரும் கொண்டாடுங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்கிறேன். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். சரி, நம்ம செல்லப்பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, லைக் பண்ணுங்க. லைக் ஒன்னே போட்டுட்டு வீடியோ பாருங்க. லைக் தானே, ஒண்ணுமே இல்லை அதுல, ஒரே ஒரு லைக் அப்படி தட்டி விட்டுட்டு வீடியோ பாருங்க. நீங்க போடுற லைக்ல தான் நம்மளுடைய வீடியோலாம் கொஞ்சம் வெளியே போகும், எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா போகும். அப்போ நம்ம வீடியோவும் நல்லா போகும் இல்லையா? அதனால தயவுசெய்து ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வீடியோ பாருங்க. வேற ஒன்றும் கூட நீங்க பண்ண வேணாம், லைக் போட்டா போதும். ஓகேயா? சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம். Bye. Bye.